திருவருட்பா உரைநடை பகுதியில் அருள்நெறின்ற பக்கத்தில் பாவ புண்ணியங்கள் பற்றி வள்ளல் பெருமான் பேசியிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மனம், வாக்கு, காயம், காயம்னா உடம்பு என்னும் மூன்றினாலும் அடையும். மேலும் மனதினால் 4 வகையும், வாக்கினால் 4 வகையும், சரீரத்தினால் 4 வகையும் ஆக 12 வகையாய் நம்மை அடையும். மனதினால் பரதாரகமனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமையிடுதல். வாக்கினால் உண்டாகும் பாவங்கள் பொய் சொல்லல், கோல் சொல்லல், புறங்கூறல், வீணுக்கு அழுதல். தேகத்தினால் உண்டாகும் பாவங்கள் பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேதவிரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களுக்கு இம்சை செல்தல், தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல். இவைகளை தவிர்த்து புண்ணிய காரங்களை எப்படி செய்வதென்றால், அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக எண்ணாதிருத்தல், தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரிகளாக நினைத்தல் மனதால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோல் சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல் 4ம் வாக்கால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகுங்கால் விளக்கல் முதலான நன்மைகள் எல்லாம் தேகத்தினால் உண்டாகும் புண்ணியம்.